அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். முதலாவது வாங்க குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்தோம்னா, ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 288 ரூபாயாகவும், ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 982 ரூபாயாகவும் உள்ளது. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட் ஆகும். அடுத்ததான் அவங்க குவைத்தோட தங்க விலையை பார்க்கலாம். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 36 தினார் 18 ஃபில்ஸ் ஆகவும், 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 29 ஃபில்ஸ் ஆகும், 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 31 தினார் 516 ஃபில்ஸ் ஆகவும், 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 27 தினார் 14 ஃபில்ஸ் ஆகவும் உள்ளது. அடுத்ததா வாங்க செய்திகளுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க செய்திகளுக்குள்ள போகலாம். மாண்புமிகு சவுதி அரேபியாவின் இளவரசர் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்களை குவைத் நாட்டின் முதல் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம், அதாவது சனிக்கிழமை, சர்வதேச விமான நிலையம் சென்று வரவேற்றார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத் அரசுக்கும் சவுதி அரேபிய ராஜ்யத்துக்கும் இடையிலான சகோதரத்துவ மற்றும் வரலாற்று உறவுகளின் ஆழத்தையும் இரு சகோதர நாடுகளின் உள்துறை அமைச்சர்களுக்கிடையே நடந்து வரும் ஒருங்கிணைப்பு மற்றும் பாதுகாப்பு ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் விசா விதிமீறல்கள் மற்றும் பல்வேறு மீறல்களில் ஈடுபட்ட 273 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு ஆளுநர்களில் நடத்தப்பட்ட தொடர் பிரச்சாரத்தின் விளைவாக 202 தொழிலாளர் சட்டத்தை மீறுபவர்கள், காலாவதியான வதிவிட அனுமதிகளை கொண்ட 29 நபர்கள், நிதியுதவி அளிக்காத முதலாளிகளுக்கு வேலை செய்யும் 2 நபர்கள், தலைமறைவாகியிருந்த 25 பேர், குற்ற வழக்குகளில் தேடப்பட்ட 4 நபர்கள், மேலும் நீதிமன்ற கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட 4 நபர்கள் ஆகியவை பிரச்சாரத்தின் விளைவாக கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் விமான நிலையம் முனையம் 4 ஒப்பந்தம் புதிய நீட்டிப்பை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள டெர்மினல் 4, அதாவது முனையம் 4 சேவைகளின் செயல்பாடு, மேலாண்மை, பராமரிப்பு, பயிற்சி மேம்பாடுகள் மற்றும் மேம்பாட்டிற்கான ஒப்பந்தத்தை தென்கொரிய நிறுவனமான இன்சியான் இன்டர்நேஷனலுடன் நீட்டிக்க சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் புதிய கோரிக்கையை சமர்ப்பித்துள்ளது. மேலும் மாநில தணிக்கை பணியகத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட புதிய கோரிக்கை ஒப்பந்தத்தின் 3வது நீட்டிப்பு 5.575 மில்லியன் தினார் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பர்வானியா பகுதிகளில் மேற்கொண்ட நடவடிக்கையின் விளைவாக நூற்றுக்கணக்கான போலி ஆடம்பர பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பர்வானியா கவர்னரேட்டில் நடத்தப்பட்ட ஆய்வு பிரச்சாரத்தின் போது வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் வணிக கட்டுப்பாட்டுத்துறை 381 போலி பொருட்களை பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மீறுபவர்களை கைது செய்வதற்கும் கடுமையான அமலாக்கத்தை பேணுவதற்கும் அமைச்சகம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த பறிமுதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும், ஆய்வுக்குழுக்கள் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சகத்தின் வணிக கட்டுப்பாட்டு துறையின் இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஃபேஷன் கலைஞர் ஒருவரை மிரட்டியதற்காக ஒரு குடிமகனுக்கு 5000 குவைத் தினார் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குற்றவியல் நீதிமன்றம் ஒரு குடிமகனுக்கு 5000 குவைத் தினார் அபராதம் விதித்ததுடன் ஃபேஷன் கலைஞர் ஒருவர் தாக்கல் செய்த சிவில் வழக்கை தகுதி வாய்ந்த சிவில் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைத்துள்ளது. பாதிக்கப்பட்டவரை அச்சுறுத்தவும் மிரட்டவும் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட குடிமகனுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு எண்களை பயன்படுத்தி புண்படுத்தும் மற்றும் அவமரியாதைக்குரிய சொற்றொடர்களை கொண்ட
குறுஞ்செய்தி மற்றும் குரல் செய்திகளை அனுப்பியதாக புகார்தாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுலைபியாவில் உள்ள பண்ணை கிடங்கில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அல் சுலைபியா விவசாய பகுதியில் உள்ள ஒரு பண்ணையில் உள்ள 3 கிடங்குகளில் ஏற்பட்ட தீயை 6 தீயணைப்பு மையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் வெற்றிகரமாக தீயை கட்டுப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்த ஒரு காயங்களும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் மதியம், அதாவது சனிக்கிழமை மதியம், சர்க் பகுதியில் உள்ள டவரில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தீயை அல் ஹிலாலி மற்றும் அல் மதீனா மையங்களை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை போராடி கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும், மேலும் இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இன்றைய தினம் வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் முதல் 44 டிகிரி செல்சியஸ் வரை செல்லக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் மற்றும் தரை வழி போக்குவரத்திற்கான பொது ஆணையம் டமஸ்கஸ் தெருவில் புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் சாலை பராமரிப்பு பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. பொது பணித்துறை அமைச்சகத்தின் புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் சாலைகளில் வர்ணம் பூசுதல், குறியீட்டு பலகை அமைத்தல், அதாவது சைனிங் போர்டு அமைத்தல் ஆகிய பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கோடை காலம் நிறைவடைந்து வரும் நிலையில் பல்வேறு ஆளுநர்களில் உள்ள மழைநீர் சேகரிப்பு தளங்களை சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளனர். கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.